வெல்கம் டு ராஜியின் நலபாகம். ஒரு சில மீனுக்கு தாங்க குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதில் இதில் கிழங்கா மீனும் ஒன்று. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ கிழங்கா மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம் ஒரு 15, பூண்டு கொஞ்சம். இப்போ ஒரு வெங்காயம் சைஸ்க்கு புளி எடுத்துட்டு நம்ம அதை கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு, மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அதோட பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்குங்க, பெரிய வெங்காயம் குழம்பு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் ரெண்டும் சேர்க்குறோம். பூண்டு சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 4 பச்சை மிளகாவும் கீறி அதிலே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தக்காளியை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஒன்றா சேர்த்துடலாம். அதையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. அதில் இருக்கிற ஆயிலும் பிரிஞ்சு வரணும். நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளி சேர்க்கணும். தக்காளியை நல்லா வதக்காமல் சேர்த்தோம்னா அந்த மீன் குழம்பு டேஸ்ட் வராது. அதனால தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு புளி சேர்க்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். தண்ணி 1 டம்ளர். எல்லாம் ஒன்று சேர்த்து கலக்கி விடுங்க. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் ஹையில் இருக்கட்டுங்க. நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணுங்க. அந்த குழம்புல இருக்க மிளகாப்பொடி, பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்ல திக்னஸ் வரணும். அந்த நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு உடனே கிளறி விடாதீங்க. மீடியமில் ஸ்டவ்வை வைங்க. நல்லா கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் கிழங்கா மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.